ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மாஸ்னா இது இன்டூ 3 ஃபுல்லா மாஸ் தான் இந்த படத்துல. சமந்தா அளவுக்கு வர முடியாது bro, யாரா இருந்தாலும். பட் சீல நல்லா ஆடி இருக்காங்க. ஏன்னா எல்லாமே பக்காண்ணா, படம் பக்காவா இருக்கு. அல்லு அர்ஜுன் சாரோட ஆக்டிங் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. பகத் பாசில முடிச்சு விட்டாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரியல் 2000 கோடி படம் தான். சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. நைஸ், வெரி நைஸ். எல்லாமே நல்லா இருக்குண்ணா, எல்லாமே நல்லா இருக்கு படம். அவர் அந்த கேரக்டரவே வளர்றாரு. ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. சூப்பரா இருந்தது. நான் வேணும் வேண்டாதது நான் டிசைட் பண்ண முடியாதுல்ல. அது மேபி லைக் ஒரு ஹாப்பியா எல்லாம் முடிஞ்சிச்சு. அதான் சொல்லல, இந்த செகண்ட் பார்ட்லேயே அதுதான். ஓ ஹாப்பியா திடீர்னு ஒரு ஹாப்பி ஒரு சுபம்னு போடுற மாதிரி வந்து படத்தை போயிட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். முடிஞ்சிருச்ச படம் அப்படிங்கும் போது திடீர்னு ஒரு சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸ்ரீ வந்து அவங்களுக்கு என்ன முடியுமோ அது பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் நான் மிஸ் பண்ணது சமந்தா மிஸ் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது வந்துட்டு எனக்கு பெருசாக ஓகே அந்த சாங் வந்து பெருசாக ஒன்றும் இஷ்டப்படலை. பட் அந்த சாங் ஒரு கிரேஸே வந்து உருவாக்கிடுச்சுல்ல. அப்போ இருக்கும்போது எனக்கு வந்து இதில் வந்து மிஸ் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு சமந்தா நான் மிஸ் பண்ணேன். புஷ்பாவும் பார்த்துட்டேன், புஷ்பா 2வும் பார்த்துட்டேன். அதுக்கு இதுக்கு நிறைய வேறுபட்ட கதையாக தான் இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மாஸ்னா இது இன்டூ 3 ஃபுல்லா மாஸ் தான் இந்த படத்துல. அதான் ப்ரோ, இதுல கொஞ்சம் எமோஷனல் நிறைய இருக்கு, கொஞ்சம் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்ச்ல கொஞ்சம் மாசா காமிச்சு லாஸ்ட்ல டக்குன்னு முடிச்சிட்டாங்க. தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. ஒரு வில்ல மாதிரி காமிக்கிறாங்க, யாருன்னு தெரியல. பாட்டு வந்து கேக்கோட ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. மியூசிக்கோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா இருக்கு. சாம்சியர் செம்மையா பண்ணியிருக்காரு. எல்லாமே அவங்கவுங்க கேஸ்ட் ஆக்டிங்கா நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ பார்ட் 1ஓட கண்டிஷன், பார்ட் 1ல வந்து எப்படி வந்து அவர் வந்து எப்படி ஆனாரு, அந்த இது டான் எப்படி ஆனாரு, பார்ட் 2ல வந்து அதை சின்ன பண்றாரு, காசு சின்ன பண்ண காட்டுறாங்க ப்ரோ. ஆமா அடிச்சிருந்தாங்க. சமந்தா அளவுக்கு வர முடியாது ப்ரோ, யாரா இருந்தாலும். பட் சீல நல்லா ஆடி இருக்காங்க. தியேட்டர்ல பயங்கர ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி வந்து பிஜிஎம் தான் சாம்சிஎஸ், பாட்டு வந்து நம்ம டிஎஸ்பி தான். பார்ட் 3 லீட் வந்து நம்ம வழக்கமாக பார்த்த மாதிரி தான், ஆனால் வந்து வித்தியாசமா இருக்கு. யாருன்னு காட்டல. இந்த பார்ட் 3 ஒரு லீட் காமிச்சிருக்காங்க, யாருன்னு காட்டல. எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட் பிடிச்சி. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கொஞ்சம் காமெடின்னு எனக்கு காமெடி செட் ஆகல. இந்த பார்ட்ல காமெடியில் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஆக்ஷன்லாம் பக்காவாக இருக்கு ப்ரோ, பக்கா ஆக்ஷன் ப்ரோ. ஜாலியாக வந்து 3 hours 20 minutes ஒரு 2 hours 50 minutes நல்லா போச்சு ப்ரோ. ஒரு 20 minutes லாக் எல்லா படத்துலயும் இருக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்குண்ணா, அதான் பேசுறது தானே சொல்லுண்ணா. ஏன்னா எல்லாமே பக்காண்ணா, படம் பக்காவா இருக்கு. இல்லை எல்லாம் அதை தான் சொல்கிறேண்ணே. எமோஷனும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், யங்ஸ்டரும் கொண்டாடலாம். அது பக்தியும் இருக்குது படத்தில். இதில் கல்யாணம் ஆன மாதிரியும் கட்டுறாங்க, ஆனால் திமிர்தனம் அதிகமாக இருக்க மாதிரியும் கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் டபுள் மடங்கு இருக்குது. ஏன்னா ரெண்டுமே நல்லா இருக்குண்ணா, ரெண்டுமே பக்கா. படம் மேக்கிங்கே வேற லெவலில் இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. படம் வந்து 3.5 மணி நேரம்னாலும் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது, எங்கேயுமே இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் வேற லெவலில். அல்லு அர்ஜுன் சாரோட ஆக்டிங் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. புஷ்பா 1ஓட புஷ்பா 2 இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புஷ்பா 3 கடைசியாக ஒரு சீன் ஃபோட்டோ மாதிரி காமிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. இல்லை இதில் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. கடைசியில் புஷ்பா வந்து எமோஷ்னல் ஆனாங்க, எனக்கு அப்படியே ஒரு அழுகையாக வந்துச்சு. இல்லை ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது, கடைசியில் மட்டும் ஒரு எமோஷ்னல் ஃபேமிலி அட்டாச்மெண்ட். எல்லாமே நல்லா இருந்துச்சு. லைக் நம்மளோட தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். மேபி இது அவங்களுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும் இந்த படம். அந்த மாதிரி ஆமாம், இதில் எமோஷன் நிறைய கனெக்ட் பண்ணுது. லைக் நம்மளை விட தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பயங்கரமாக கனெக்ட். ஏன்னா அவங்களோட ஃப்ளேவர் மசாலா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது, நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். லைக் நம்ம சில டைம் அந்த லாஜிக்கல் ரீசனில் அதெல்லாம் பார்க்காம இருந்தால் இன்னும் நல்லாவே கனெக்ட் ஆகும். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் லைக் அவரது நல்லா தான் இருந்துச்சு. லைக் பாட்டுங்க வந்து தமிழில் டப் பண்ணனால ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி பாட்டு நல்லா இருக்கும். அதே தான். 3.25 மணி நேரம் மாதிரிலாம் தோணல.
பட்டு பட்டுன்னு மூவ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. லைக் எந்த இடமும் நமக்கு லேக் ஆன மாதிரி தெரியல. நல்ல எந்த அளவுக்கு ஒரு வில்லனா வந்து ஒரு டெட்லி வில்லனா இருந்தா லைக் அவரோட எண்டிங் மட்டும் கொஞ்சம் இன்னும் எதுவுமே இன்னும் கன்க்ளூசிவா இல்லை. அவர் என்ன ஆனார் அந்த மாதிரி அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணி அது ஒரு எப்படி சொல்றது, அந்த வில்லன் யாருன்னு கொடுக்கல, ஆனா அவர் கொஞ்சம் நல்லா பில்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதுதான் நான் என்ன சொல்லுவேன், இப்போ வந்து சொல்கிறாங்களே ஆக்சுவலி இப்போ இந்த ரிவ்யூக்கே வச்சுல இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறாங்க, பேடாக கொடுக்குறாங்க அப்படின்லாம். அதான் சொல்லணும்னா ரிவ்யூலாம் பார்க்காதீங்க, இப்போ லென்த்தாக இருக்குன்னு வந்து படத்தை பாருங்க தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படம் வந்து போர் அடிக்கும் அப்படிலாம் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வச்சுட்டு வந்தேன், அதை விட அபோவாக தான் இருந்துச்சு படம். ஸோ சூப்பராக இருந்துச்சு படம். அதே மாதிரி சாம்சிஸ் அதுதான், இப்போ சாங்ஸ் எல்லாம் டிஎஸ்பி பண்ண சாங்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ பிஜிஎம் வைஸ் பார்க்கும்போது ஸோ படம் ஃபுல்லாகவே எலிவேஷன் தான். ஸோ அந்த எலிவேஷனுக்கு வந்து சாம்சிஸோட பிஜிஎம் நல்லாவே இருந்துச்சு. படம் வந்து எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த மாதிரிலாம் இருக்காது படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவ்வளோ ஹைப்பாக போச்சு. ஓகே புஷ்பானா இப்படி இருக்கும், கேஜிஎஃப் லெவல் புஷ்பா ஓரளவுக்கு அதுவும் இதுவும் ஒரே ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு தோன்றுறது. இதில் கரெக்டாக அதில் தங்கம் அப்படி தான் போகுது, மற்றபடி வேறு ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி அதே படம் தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்க செகண்ட் பார்ட் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் நம்மளே இமேஜ் பண்ணிக்கலாம். ஓகே போன வாட்டி வந்து கமலாதரில் படம் பார்த்தோம், இந்த வாட்டி வந்து இது ஃபோரம் மாலை வேலைக்கு வாங்கிட்டு அதில் உட்காந்து படம் பார்க்குறோம், அடுத்த வாட்டி வந்து ஃபோரம் மால் மாதிரி ஒரு 100 மால் கட்டிட்டு அதில் உட்காந்து படம் பார்ப்போம் அப்படின்னு நம்மளே இமேஜ் பண்ணிக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் இருக்குது படம். ஃபகத் ஃபாசிலை முடிச்சு விட்டாங்க. அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குல்ல, அவரோட ஆக்டிங் அவர் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு, அதில் குறைய இல்லை. ஆனால் அவர் மாஸை லூஸ் பண்ணுற மாதிரியே எடுத்திருக்காங்க இந்த இதில். மற்ற எல்லாருமே ஆக்டிங் வைஸ் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க.